புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சுத்தி 4 பக்கமா அடைச்சா எப்படி வண்டி எடுத்துட்டு போக முடியும்? மயிலாப்பூர்ல மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. எப்படி வருவாங்கன்னு யோசிக்க தெரியாத உக்காந்துங்களுக்கு. வியாபாரம் இல்லாமல் 3 நாட்களாக பட்டினி கிடக்கிறோம். 2 கிலோமீட்டர் செல்ல 4 கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டியிருக்கு என மெட்ரோ ரயில் பணிகளால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறிய மக்களின் ஆதங்கம்தான் இவை. 3 நாளா பட்டினி கிடக்குற, வியாபாரம் இல்லாத, வேலை இல்லாத, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த மயிலாப்பூர் மட்டும் என்ன எல்லாத்துக்கும் இழிச்ச மயிலாப்பூரா? ஒரு 2 கிலோமீட்டர் போறதுக்கு 4 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் பிடிக்க வேண்டியது இருக்கு. மயிலாப்பூர் பகுதியில் மெட்ரோ ரயில் பணிக்காக கச்சேரி சாலை, ஆர்கே மெட்ரோல், லஸ் கார்னர், ரவுண்டானா ஆகிய இடங்களில் சாலையின் இரு பக்கங்களும் அடைக்கப்பட்டு அனைத்து கடைகளும் மூடப்படும் சூழ்நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் வருமானம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதியில் கடை நடத்தி வந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் லஸ் கார்னரில் உள்ள சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வியாபாரிகளின் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் காவல்துறையினரும் மெட்ரோ ரயில் நிர்வாகிகளும் சாலை மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுற்றுப்பகுதியில் எங்கு சென்றாலும் மெட்ரோ ரயில் பணிக்காக அடைக்கப்பட்டதாக கூறினால் மக்கள் எப்படி செல்வார்கள் என சம்பந்தப்பட்ட இடத்தில் உள்ளவர்களுக்கு யோசிக்க தெரியாதா என பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். எங்க போனா அஜெண்டா வேண்டாம் லாக் ஆகிக்குது, ராயப்பட்டாக்கு அப்படியே லாக் ஆயிடுச்சு. அங்க போனா அடையார் இது அந்த வரைக்கும் லாக் ஆகிக்குது. எப்படி லாக், எப்படி போட்டா எப்படி மக்கள் போவாங்க, எப்படி வருவாங்கன்னு யோசிக்க தெரியாத உக்காந்துங்களுக்கு. ஒரு அரசியல் பண்றவங்க இந்த மெட்ரோ வேலையை எடுத்து செய்யறவங்களுக்கு யோசிக்க தெரியாதா? மக்கள் எப்படி போவாங்க, மக்கள் எப்படி வருவாங்க? 4 வழியா சுத்து போட்டா நடு கண்டத்துல அப்படியே உக்காந்து நின்னுங்கிற மாதிரி இருக்கிறோம். சுற்றிலும் 4 பக்கமும் அடைத்தால் மக்கள் எப்படி செல்ல முடியும், எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? நாங்கள் மனிதர்கள் இல்லையா என மற்றொரு பெண் தனது ஆவேசத்தை கொட்டி தீர்த்தார். இந்த வழியாதானே போக முடியும், எல்லா பக்கமும் சுத்தி 4 பக்கமும் அடைச்சா எப்படி வண்டி எடுத்துட்டு போக முடியும்? மேலே ஏறி போனாலும் போக விட மாட்டேன்றாங்க. நாங்களும் பாவம் தானே, பெரியவங்க ஆள் மட்டும் தான் நல்லவங்க, நாங்களும் மனுஷங்க இல்லையா? நாங்களும் ஏழைங்க தான், எங்களால முடிஞ்சது. இங்க ஒரு கடைக்கா இருக்கா, அந்த கடைக்கு கூட வண்டி விட மாட்டாங்க. அப்ப எப்படி நாங்களா வியாபாரம் பண்றது, எப்படி நாங்களா பிழைக்கிறது? இப்படி ஒரே அடியாக கடைகளை மூடச் செய்தால் வியாபாரம் என்ன ஆவது? வேலை பார்க்கும் பணியாளர்களின் வாழ்வாதாரம் என்ன ஆவது? எனவே மெட்ரோ ரயில் நிர்வாகம் வியாபாரிகளுக்காக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஒரே ஷாட்ல இப்படி க்ளோஸ் பண்ணவே கூடாது வந்தது. ஒவ்வொரு கடையில் 4 பேர் 5 பேர் வேலை செய்யறாங்க வந்தது. அவங்க வாழ்வாரம் என்ன செய்யும், எப்படி பிழைப்பாங்க வந்தது? எல்லாம் பஸ்ல வந்து போற மக்கள் தான் எல்லாம், யாருமே கார்ல வரல, பைக்ல வரல வந்தது. மயிலாப்பூர் வியாபாரிகள் சங்க தலைவர் பாஸ்கர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாகவும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்திருப்பதாகவும் கூறினார். மேலும் பொங்கல் வரை பழைய நிலையிலேயே சாலைகள் முழுவதும் திறந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவித்ததாக கூறினார். பேச்சுவார்த்தையில எங்களுக்கு சுமூகமா நாங்க கேட்ட எல்லாமே பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க சொன்ன கோரிக்கை பொங்கல் வர எங்களுக்கு இதை ஓபன் பண்ணி கொடுக்கணும், பழைய மாதிரியே இருக்கணும். அதுக்கு இவங்க ஓகே சொல்லிட்டாங்க. பாதசாரிகள் கடக்க 5 அடி இடம் விடும் வகையிலும் வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையிலும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர்களுக்கு நன்றி என்றும் கூறினார். வியாபாரிகளுக்கு, பாதசாரிகளுக்கு 5 அடி வழி விட்டு தான் நாங்க மெட்ரோ வேலையை செய்வோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதி சொல்லி இருக்கிறாங்க. அதையும் நாங்க ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்தது. அவங்களுக்கு எங்களோட நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.